ஊருக்கு வெளியே ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டு இருந்தது. ஆற்றின் கரையில ஒரு நாவல் மரம். அதுல இருந்த ஒரு நாவல் பழங்களை தின்று ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் ஆற்றில் இருந்த முதல்ல ஒண்ணு நாவல் பழம் தின்று கொண்டிருந்த குரங்கை பார்த்து, நாவல் பழம் மிகவும் ருசியானதா அப்படின்னு கேட்டுச்சு. குரங்கும், முதலையாரே, உமக்கு சில நாவல் பழங்களை பறித்து தரேன் அப்படின்னு கொடுத்தது. அந்த பழங்களை ருசித்த அந்த முதல்ல பழத்தை ருசித்து விட்டு குரங்கு கிட்ட மேலும் சில பழங்களை தன் மனைவிக்காக வாங்கிட்டு போச்சு. முதலையின் மனைவி பழங்களை சாப்பிட்டு விட்டு முதலையிடம், இப்பழங்கள் இவ்வளவு இனிக்கிறது, இதே பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கும் அந்த குரங்கின் குடல் எவ்வளவு இனிக்கும், எனக்கு அந்த குடல் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. முதலையும் குரங்கு கிட்ட வந்து நயவஞ்சகமாக பேசி, நாவல் பழம் தந்த உனக்கு என்னோட மனைவி விருந்து தர விரும்புறா வா அப்படின்னு சொல்லிச்சு. குரங்கும் மகிழ்ந்த முதலையோட முதுகில் உட்கார்ந்து ஆற்றில் முதலையிடம் இருப்பிடம் செல்ல தொடங்கிச்சு. பாய் தூரம் வந்ததும், இனி குரங்கால நீரில் தப்பித்து ஓட முடியாது அப்படின்னு நினைச்ச முதல்ல, முட்டாள் குரங்கே, உண்மையில விருந்து உனக்கு இல்ல, என் மனைவிக்கு தான், அவதான் உன் குடலை சாப்பிட போறா அப்படின்னு சொல்லிச்சு. சற்று நேரம் யோசித்த குரங்கு, முதலையே, அதை முதலையே சொல்லிருக்க கூடாதா, நான் என் குடலை கழட்டி மரத்துல அளவா வச்சிருக்கேன், திரும்ப மரத்திற்கு என்ன அழைச்சு கொண்டு போ, குடலை மாட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த குரங்கும் யோசித்தபடி திரும்பவும் கூட்டிட்டு போச்சு. வேகமாக மரத்தில் ஏறிய குரங்கு முதலையை பார்த்து, முட்டாள் முதலையே, குடலை உடல் இருந்து கழட்ட முடியுமா, உன்னை நம்பிய என்ன ஏமாத்திட்டியே, நியாயமா அப்படின்னு கேட்டுச்சு. முதலையும் ஏமாந்து திரும்பியது. ஆபத்து காலத்துல சமயோஜிதமா யோசிக்கல அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வரும்ன்றதுதான் இந்த கதை உணர்த்துவது.